Anyone in this room who's not a business owner? I know one. Anybody else who's not a business owner? Okay, 1 2 2 பேர் பிஸ்னஸ் பண்ணாதவங்க. நீங்கள் தான் மாதவனோட சேலரி தானா? ஷேர் கொடுக்க மாட்டாரா? Okay, so good. So we have 1 or 2. Otherwise, all of us started business somewhere. Either you never went for a job like me, directly got into business, or maybe you were in a job and then later you started a business. Correct? So any one of the reasons. இப்போ அது எதுவாக இருந்தாலும், ஜாப்ல இருந்து பிஸ்னஸ்க்கு வந்திருந்தாலும் சரி, இல்லை டைரெக்டாகவே நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் சரி, by the time you started your business, what was your intention with which you started? Profit, okay. என்ன இன்டென்ஷனோட ஆரம்பிச்சு? Why you started? Maybe you started some other business, then you are in different business now. All that is okay. But முத ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க இல்லையா? ஆண்டர்பிரனரா வந்து கால் எடுத்து வச்சிருப்பீங்க தெரியுமா? What was your intention? என்ன ஒரு காரணத்தினால அதை பண்ணீங்க? That can be a small business, homemade, ஒரு வீட்டில் இருந்து பண்ணுற பிஸ்னஸாக இருக்கலாம், கன்சல்டிங்காக இருக்கலாம், சர்வீஸாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். தெரியலையா? மறந்துட்டோமா? ஏன் வந்தோன்றது பதிலே வரலையே. ஓகே, ஐ வில் பி மை ஓன் பாஸ். நான் வந்து ஐ வாண்ட் ஃப்ரீடம். ஐ டோன்ட் வாண்ட் அதர்ஸ் டு டெல் மீ வாட் ஐ ஷுட் டூ. ஐ வாண்ட் டு டிசைட். ஓகே, ஷேர் த நாலேஜ். ஓகே, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணோம். பிராண்டிங், இண்டிபெண்டன்ஸ், ஓகே, ரெஸ்பெக்ட், ஓகே. வேற எல்லாரும் பதில் சொல்லி தான் ஆகணும். To prove certain people, very good, and you have to be honest. Thank you so much for being honest, Vinod. There are very various reasons. Doesn't matter. என்ன எதுக்காக ஆரம்பிச்சோமோ அது சொல்லலாம். Passion, to reserve a place for you in your profession. Okay, nice. Come on, others. இன்னும் சில பேர் சொல்லல. Okay, to prove that. Okay, வேற இன்னும் இருக்கு தெரியணும். ஓகே, வெரி குட். வேற சரிப்பா, ஆரம்பிக்கணும்னு சில பேர் இருக்கீங்க. வசந்த் சிவா இருக்கீங்க, அர்ச்சனா இருக்கிறீங்க. யூ வாண்ட் டு ஸ்டார்ட். எதுக்காக ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க? ஒர்க் லைஃப் பேலன்ஸ். முடியலப்பா, என்னால் இதுக்கு மேலே அடி வாங்க முடியாது, இவ்வளோ பிரான்ச்சஸ் நான் மேனேஜ் பண்ணுவோம், அதனால சொல்கிறேன். ஓகே ஓகே, என்னோட டேலண்ட்டை இப்போ இருக்கிற என்னோட ஜாப்ல ஃபுல்லஸ்ட்டாக யூஸ் பண்ண முடியல. ஐ ஹேவ் லாட் ஆஃப் அதர் ஸ்கில்ஸ் விச் ஐ கேன் புட் ஃபோர்த். ஓகே, டன். நீங்கள் எஸ் பேஷன், நீங்கள் சொன்ன பதில்லையே நிறைய இட் இஸ் ஹிடன், லாட் ஆஃப் திங்ஸ் ஹிடன் ஆன் ஹவ் யுவர் பிஸ்னஸ் ரைட் நவ் இஸ். நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ அது நடக்குது. பட் அது மட்டும் அப்படின்றது போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. when we started, that is what we wanted. பட் இப்பயும் நமக்கு அது மட்டும்தான் வேணுமா பிஸ்னஸில்? நம்ம பிஸ்னஸில் அதை தாண்டி மற்றதும் வேணுமான்றதை நம்ம யோசிச்சோம்னா we need lot of other things. இப்போ வினோத் சொன்னார், நான் டு ப்ரூவ் அ பாயிண்ட். அது எப்பயும் முடிவு போயிருப்போம் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில். கரெக்டாக ப்ரூவ் பண்ணிட்டு இருப்போம். then you will not grow beyond, because your intention was only to go till there. நான் வந்து 100 மீட்டர் ரேஸ் ஓட போகிறேன்னா 100 மீட்டர் வந்த உடனே நம்ம என்ன ஆகிடுவோம்? ஓகே, டன், ஐ ஹவ் டன். இன்னொருத்தர் 400 மீட்டர் ஓடிட்டு இருப்பார். அவருக்கு வந்து 400 மீட்டர் முடியும் போது தான் he will feel okay, I am done. இன்னொருத்தர் வந்து மல்டிபிள் லேப்ஸ் அண்ட் லேப்ஸ் ஆஃப் ஓடிட்டே இருப்பாங்க. they will not feel. இவனா ஒருத்தர் 100 மீட்டர் முடிச்சுட்டு சந்தோஷமாக சுற்றிட்டு இருக்கான், நான்லாம் வந்து 800 மீட்டர் ஓடின்னு இருக்கேன், இன்னும் வந்து எனக்கு முடிக்கலையே. கரெக்ட், பிகாஸ் இட் இஸ் அபவுட் த intention with which we are aiming. So the problem in most businesses is your current intention is also the past intention and it has not changed much. அதனால நம்ம பிஸ்னஸ்க்குள்ளே அதுலேயே நம்ம மாட்டிக்கிறோம். நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அதை ரீச் பண்ணணும். இப்போ மேகலா சொன்னாங்க, ஐ வாண்ட் டு கெட் ஒரு ரெஸ்பெக்டிவ் பிளேஸ் இன் மை இண்டஸ்ட்ரி. அப்போ அது கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் நமக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில, அப்படியே செட்டில் ஆகிட்டோம். we have become a comfort zone குள்ள போயிட்டோம். we are not now ready to push ourselves out of comfort zone because we don't know for what. பண்ணோம் எல்லாம் ஓகேங்க, ஒரு ஸ்ட்ராங் பர்பஸ் இல்லை, ஸ்ட்ராங் இன்டென்ஷன் இல்லை. அதனால என்ன ஆகுது?
நிறைய ஆசைப்படுறோம், அப்படி திடீர்னு செய்வோம், திடீர்னு போவோம், திடீர்னு செய்வோம். அது எப்படி ஆகிடும்னா இட் வில் பிகம் மோர் லைக் அ ஹாபி ஆர் இன்ட்ரெஸ்ட். எப்பயாவது இருக்குது, முடிஞ்சப்போ பண்ணுவேன், தோணும் போது பண்ணுவேன், அவ்வளோதான். ஸோ நவ் வாட் வி ஆல் ஹேவ் டு do one thing common is, if we are in business, irrespective of what business you are in, உங்க intention எதுவா வேணா இருக்கலாம், we have to make a lots and lot of profits, without which you can't help others also, you can't help yourself also. நிறைய business owners வெளியில வந்து they are making it like very nice. அவங்க சம்பாதிக்கிற மாதிரி ஒரு பில்டப் தான் வெளியில கொடுத்துன்னு இருக்கிறாங்க. உள்ளுக்குள்ள வந்து they are bleeding. They don't make enough money. அவங்க கூட படித்த ஃப்ரெண்ட்ஸு வந்து வேலையில் ஒரு எம்ப்ளாயாக சம்பாதிக்கிறது கூட they are not earning. அப்போ டைம் டு சேஞ்ச், டைம் டு ரிவைஸ் த இன்டென்ஷன். ஒரிஜினலாக ஒரு இன்டென்ஷனோட வந்தோம், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த கோட்டெல்லாம் அழைச்சிட்டு முதல்ல இருந்து we have to start fresh with a new intention. அதில் one thing which has to be very good is profits, because when I talk to a lot of business owners, they say no, it's my passion, I want to help others. இந்த passion அப்படின்னு சொல்றவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா I like doing this work, that's why I'm doing this ன்னு சொல்றாங்க அப்படின்னா, if you see most of them who say this, they're not making high profits, they're making decent income, அவ்வளவுதான். ஏன்னா அது passionக்காக பண்றது. Let's say I am a photographer, I love taking photography, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், நான் பேஷனாக பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் போவேன், ஒரு வெட்டிங் ஷூட் பண்ணுவேன், ஒரு பர்த்டே ஷூட் பண்ணுவேன், ஒரு கார்பரேட் போர்ட்ஃபோலியோ ஷூட் பண்ணுவேன், போயிட்டு வந்துகிட்டே இருப்பேன். இப்போ என்னோட டைம்க்கு ஐ எம் ஷூட்டிங் அண்ட் ஐ கேன் மேக் அன் எனஃப் மணி. அது பேஷன் லெவலுக்கு தான். ஆனால் நான் பிஸ்னஸாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது நான் மட்டுமே தான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்க போகிறேன்னா கிடையாது. பிரச்சனை என்னென்னா பிஸ்னஸாக நீங்கள் பண்ணணும்னு நினைக்கும் போது யூ ஷுட் ஸ்டாப் டேக்கிங் ஃபோட்டோஸ். அது கான்ஃப்ளிக்டிங் ஆகிடுதா? ஏங்க நான் இந்த ஃபேஷன் எனக்கு பிடிச்சிதாங்க நான் இதில் வந்தேன் ஃபோட்டோகிராஃபிக்கு. இப்போ நீங்கள் ஃபோட்டோவே எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. ஏன்னா யூ நீட் டு ஹேவ் 3 people 4 people டு டேக் ஃபோட்டோகிராஃப்ஸ் அண்ட் யூ ஷுட் பி த ஓனர். யூ ஷுட் டாக் டு கஸ்டமர்ஸ், கோஆர்டினேட், கெட் ஆர்டர்ஸ், எக்ஸிக்யூட் ஆர்டர்ஸ், கலெக்ட் பேமெண்ட்ஸ், மேனேஜ் த பிஸ்னஸ். இதுதான் நம்ம வேலையாக இருக்கணும். நம்ம ஃபோட்டோ எடுக்கிற வேலையை செய்யக்கூடாது. அப்போ விச் மீன்ஸ் வாட், நீங்கள் எது பேஷனோ அதுவே இங்கே கான்ஃப்ளிக்ட் ஆகுது. அப்போ வி நீட் டு டிசைட், எனக்கு இப்போ பேஷன் வேணுமா ப்ராஃபிட் வேணுமா? பேஷன் தான் முக்கியங்க. காசு கம்மியாக சம்பாரிச்சா ஓகே அப்படின்னா பெட்டர் ஒர்க் ஃபார் சம் அதர் கம்பெனி. டிமாண்ட், நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல்ன்றதுனால காசு நிறைய வாங்கிக்கோங்க, நல்லா ஜாலியாக அந்த பேஷனை ஃபுல் டே செஞ்சுனே இருங்க. நான் ஒரு இருக்கிறதுலே பெரிய ஃபோட்டோகிராஃபி கம்பெனியில் சேர்ந்துடுறேன், நல்லா ஃபோட்டோ எடுத்துருக்கேன், நிறைய காசு வருது, ட்ராவல் பண்ணுறேன், ஐ எம் என்ஜாயிங் மை லைஃப் அப்படின்னு செட்டில் ஆகிடலாம். கரெக்டாக? இல்லை, என்னால் வந்து என்னோட பேஷனை வந்து தேவைப்படும் போது நான் பண்ணிக்கிறேன். பிஸ்னஸ்க்கு பேஷன் தடங்களாக இல்லாமல் ஐ வில் ஹேவ் அதர் டீம் மெம்பர்ஸ் டு டூ தட் ஃபோட்டோகிராஃபி ஃபார் மீ அப்படின்னு நான் அதை பிஸ்னஸாக டெவலப் பண்ணணும் அப்படின்னு நான் முடிவு எடுத்தால் மட்டும்தான் ஐ கேன் கெட் இன் டு த ப்ராஃபிட் ஜோன். விச் மீன்ஸ் அப்போ பேஷனுக்கும் ப்ராஃபிட்டுக்குமே நிறைய இடங்கள்ல கான்ஃப்ளிக்ட் இருக்குது. நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் தே ஆர் டூயிங் சர்டன் திங்ஸ் இன் பிஸ்னஸ் விச் தே ஆர் நாட் சப்போஸ் டு. அவங்களுக்கு எம்ப்ளாயிலாம் இருப்பாங்க, ஆனாலும் இவங்க போய் மாங்கன்னு அந்த வேலையை செய்வாங்க. வை? பிகாஸ் தே லவ் டூயிங். அதுதான் பிரச்சனையே. இன்னொரு பிரச்சனை என்னன்னா, நீங்கள் அதை மட்டும் தான் பண்ணுவீங்க, மற்ற டிபார்ட்மெண்ட் நீங்கள் தொட மாட்டீங்க. ஏன்னா மற்ற டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு பிடிக்காது. சில பேருக்கு அக்கௌண்ட்ஸ் பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் பிஸ்னஸ் ஓனர், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனர்னா உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் பிடிக்குதோ பிடிக்கலையோ யூ ஷுட் பி வெரி குட் இன் நம்பர்ஸ். வேறு வழியே கிடையாது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் புவர் இன் நம்பர்ஸ். மோஸ்ட் பிஸ்னஸ் ஓனர்ஸ் ஆர் புவர் இன், இன்க்ளூடிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ். மற்றவங்களுக்கெல்லாம் நல்லா பண்ணுவாங்க, செல்ஃபுக்கு பண்ணிக்க மாட்டாங்க சிலதெல்லாம். கரெக்ட்? ஸோ யூ ஹேவ் டு பி. அப்போ நம்ம வந்து அகெயின் அண்ட் அகெயின் வி ஹேவ் டு ஸ்விட்ச் பேக் அவர் ஃபோக்கஸ் கம்ப்ளீட்லி இன்டு ப்ராஃபிட்ஸ். கண்டிப்பாக வரணும், ப்ராஃபிட் அதிகமாகிட்டே தான் இருக்கும். ஓகே, அப்போ ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணால் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிடும், அப்படி தானே? அப்போ ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணலாமா? டசன், அது அப்படி தான் நடக்கணும்னு அவசியம் இல்லை. Just because the revenue is increasing doesn't mean that profit will increase. அப்போ what is this profit? முதல்ல அதை வந்து நம்ம we will get a clarity. நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு ப்ராஃபிட்னா என்ன அப்படின்றதுலேயே ஒரு சில கன்ஃபியூஷன்லாம் இருக்குது. நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், உங்களுக்கு எவ்வளோங்க ப்ராஃபிட் அப்படி? சரி, என்னோட பிஸ்னஸில் 40% ஐ மேக் பண்ணுறேன். எப்படிங்க? இல்லைங்க, நான் இவ்வளோக்கு வாங்குகிறேன், நான் வந்து 60 ரூபாய்க்கு வாங்குகிறேன், 100 ரூபாய்க்கு விற்கிறேன், 40% ப்ராஃபிட். But this is not your profit. This can only be called as a gross profit.
Some of you might be aware of these terms, some of you might not. If you not, இன்றைக்கி நம்ம இதை வந்து தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து சிஎஸ் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ்ன்னு நினச்சிக்க வேணாம். நமக்கு கண்டிப்பாக இதெல்லாம் பேசிக்ஸ் வந்து we need to know, we need to track. What is gross profit? Gross profitன்றது நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்க, அதை வந்து யூ பேக் இட் ஆர் ரீப்ரொடியூஸ் இட். இப்போ மேடம் வந்து ஹோம் மேடு மசாலாஸ் பண்ணுறாங்க. இந்த மசாலா பண்ணுறதுக்கு சில இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வாங்கி அரைச்சி அந்த பேக்கெட்டில் போட்டு விற்க போகிறோம். வாங்குறதுக்கு வந்து ஒரு 100 ரூபாய்க்கு வாங்குறோம்னு வச்சுக்கல, ஒரு 10,000 ரூபாய்க்கு ஐட்டம்ஸ் வாங்குறாங்க மெட்டீரியல்ஸு. அதை மசாலாவாக அரைச்சி விற்கும்போது ஒரு 20,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னா அதில் கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளோ? ஒரு 50% கிராஸ் ப்ராஃபிட் இருக்கு. அவங்க அப்படியே வந்து டபுள் காஸ்ட்டுக்கு விற்கிறாங்க. விச் மீன்ஸ் அவங்க 20,000 ரூபாய்க்கு விற்கிறதுல 10,000 ரூபாய் இதில் போயிடுச்சு, 50% எக்ஸ்பென்ஸில் போயிடுச்சு, 50% இது வந்து ப்ராஃபிட் கிடையாது, இது வெறும் கிராஸ் ப்ராஃபிட். திஸ் இஸ் வாட். இதை தாண்டி மிச்சம் இருக்கிறதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெட் ப்ராஃபிட்க்கும் கிராஸ் ப்ராஃபிட்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இந்த வாரம் 10,000 ரூபாய் இருக்குல்ல, ஒரு 10,000 ரூபாய் மெட்டீரியல் ரா மெட்டீரியலுக்கே போயிடுச்சு, மிச்சம் 10,000 ரூபாய் இருக்குல்ல, இதில் நமக்கு சில செலவுகள் இருக்குமா? அதுக்காக நம்ம வந்து மிஷின் எதெல்லாம் வாங்கி வச்சுருப்போம், அதுக்கான இஎம்ஐயாக இருக்கலாம், இல்லை அதுக்கான இபி பில்லாக இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்டாஃப் வச்சுருக்கீங்க அவங்களுக்கான சேலரியாக இருக்கலாம். அந்த மசாலாவை எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல கொடுக்குறோம் இல்லையா, டெலிவர் பண்ணுறோமா, அந்த டெலிவரி சார்ஜாக இருக்கலாம். இதெல்லாம் நம்ம டிடெக்ட் பண்ணி மிச்சம் வர்றது தான் என்னது? நெட் ப்ராஃபிட். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 20,000 ரூபாய்க்கு பொருள் விற்கிறோன்னா 10,000 ரூபாய் ரா மெட்டீரியலுக்கு போகுது, இன்னொரு 4,000 ரூபாய் வந்து இந்த அதர் காஸ்ட் எல்லாம் போகுது அப்படின்னா மிச்சம் 6,000 ரூபாய் தான் நமக்கு ப்ராஃபிட். அப்போ விச் இஸ் 30%. இட்ஸ் நாட் 50%, இட் இஸ் ஒன்லி 30%. பட் மோஸ்ட் பிஸ்னஸ் ஓனர்ஸ் டோன்ட் ஈவன் நோ வாட் இஸ் தேர் நெட் ப்ராஃபிட். அவங்க ஒரு மாதிரி வேகாக தான் கேல்குலேட் பண்ணிட்டு இருக்கிறாங்களே தவிர அந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த மாதிரி கேல்குலேட் பண்ணுறதே கிடையாது. இன்னொன்று, இட் இஸ் ஜஸ்ட் நாட் தட் மந்த்லி வி ஹவ் டு கோ ஃப்ரம் கஸ்டமர் டு கஸ்டமர். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் ஈவெண்ட் ஆர்கனைசர்னு வச்சுக்கோமே. இப்போ நம்ம ஈவெண்ட் ஆர்கனைசர்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க, ஒரு மாதத்துக்கு ஒரு 4 ஈவெண்ட்டு, ஒரு வருஷத்துக்கு ஒரு 20 ஈவெண்ட், 30 ஈவெண்ட், 50 ஈவெண்ட், 100 ஈவெண்ட்டுன்னு பண்ணுவாங்க. கரெக்டாக இல்லையா? ஸோ இவ்வளோ எனக்கு டோட்டலாக வந்திருக்குங்க, இவ்வளோ நான் செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு காட்சி நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கறது ஒரு விதம். பட் வாட் தே ஹேவ் டு ஆல்சோ see is, இந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு நான் எவ்வளோ செலவு பண்ணேன், எவ்வளோ வந்து ப்ராடக்ட் காஸ்ட் ஆச்சு, லாஜிஸ்டிக் ஆச்சு, இந்த ஈவெண்ட்டில் எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட். ஒன் கஸ்டமர் ஒரு ஆர்டரில் இருந்து, அப்புறம் 2வது கஸ்டமர், அப்புறம் 3வது கஸ்டமர். ஸோ we have to go by கஸ்டமர் டு கஸ்டமர் நெட் ப்ராஃபிட் அனாலிசிஸ். அப்போ தான் நம்மளால் வந்து நம்ம எந்த அளவுக்கு ப்ராஃபிட் பண்ணுறோம் அப்படின்றது இருக்கும். அகெயின் நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் இயர் எண்டில் மட்டும் மொத்தமாக பார்த்துருவாங்க, பட் தே டோன்ட் கோ பை கஸ்டமர் டு கஸ்டமர். நவ் சம் ஆஃப் யூ மைட் பி திங்கிங், நான் ப்ராடக்ட் இல்லையே, சர்வீஸ் பிஸ்னஸ் தானே, நான் எப்படி இதை கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, அகெயின் யூ ஆர் கிவிங் டைம். ஒரு கஸ்டமருக்கு வந்து ஒரு அமௌண்ட் வாங்குறீங்க, 10 hours ஆஃப் டைம் கொடுக்குறீங்க. இன்னொரு கஸ்டமருக்கு வந்து 20,000 ரூபாய் வாங்குறீங்க, ஆனால் அதே 10 hours தான் கொடுக்குறீங்க அப்படின்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் வேரிங் ஆர் நாட்? கரெக்டாக இல்லையா? அந்த ரெண்டுத்துக்கும் மாறுதா இல்லையா? அப்போ அப்படி தான் நீங்கள் கால்குலேட் பண்ணணும் உங்களோட டைமை. பிகாஸ் the more time you spend with one customer for the same amount, which means the profit is coming down. Now this is what is a simple form of gross profit and net profit. யாருக்காவது இதில் கன்ஃபியூஷன் இருக்கா? Is it clear? Yes. இந்த term attack பண்ணலாமா கஸ்டமர் டு கஸ்டமர்? Now how do we increase this profit? 3 ways to increase profit. எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து the number one way is to eliminate some customers. சில கஸ்டமர்ஸை வந்து நம்ம கண்டினியூ பண்ணவே கூடாது. விஜய் சிரிக்கிறார், யாரோ ஞாபகத்துக்கு வராங்க விஜய்க்கு. ஓகே, யாரு இவங்க அப்படின்னா, these are called dangerous customers. யார் இவங்கெல்லாம்? என்னங்க, கஸ்டமர்னாலே நல்லவங்க தானே, எல்லாரும் கஸ்டமர்ஸ் தானே? Need not be. There are some customers whom we have to eliminate. எந்த மாதிரி கஸ்டமர்ஸ் அப்படின்னா, எப்பவுமே பேமெண்ட்டை லேட்டாக தான் தருவாங்க. உங்களுக்கு யாராவது அந்த மாதிரி இருக்காங்க? லேட்டாகவே தான் தருவாங்க, அப்படி இருக்காங்களா? வெரி குட், இருக்காங்க. ஓகே, ஆல்வேஸ் தே வாண்ட் டூ மச் ஆஃப் கஸ்டமைசேஷன். கொடுக்குற காசை விட அதிகமாக தான் உங்ககிட்ட வந்து எதிர்பார்ப்பாங்க. ரொம்ப வந்து உங்கள் டைமை நிறைய வேஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு 10 கஸ்டமர் இருப்பாங்க, 10 பேருக்கும் நீங்கள் அந்த ப்ராடக்ட்ஸ் கொடுத்துட்ருப்பீங்க. ஆனால் ஒரு கஸ்டமர் மட்டும்
தினமும் ஃபோன் பண்ணி அதை பற்றி பேசிகிட்டு இருப்பார், டிஸ்டர்ப் பண்ணுவார், மெசேஜ் பண்ணுவார், உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாங்க. விச் மீன்ஸ் யூ ஆர் ஸ்பெண்டிங் மோர் டைம் வித் தட் பர்டிகுலர் கஸ்டமர். கரெக்டா? எஸ். அண்ட் இன்னொரு டைப் ஆஃப் கஸ்டமர்ஸ், தே ஆல்வேஸ் நெகோஷியேட் அண்ட் கெட் த பெஸ்ட் ப்ரைஸ் ஃப்ரம் யூ. நீங்கள் இதில் எனக்கு ப்ராஃபிட்டே வராது போல இருக்கு, பரவாயில்ல போட்டோம் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் அவங்க கூட பிஸ்னஸ் பண்ணுவீங்க. அந்த மாதிரியான கஸ்டமர்ஸ் இவங்க எல்லாம் தான் என்ன பண்ணணும், நாம இவங்கெல்லாம் எலிமினேட் பண்ணணும். ஏன் அப்படின்னா இந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் நீங்கள் டீல் பண்ணுறதுனால you are never going to be in very high good profits. So what we have to do is we have to do something called weeding. What we have to do? Weeding என்னன்னா களை எடுக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? எதுக்காக களை எடுப்பாங்க? How many of you heard about this term? Okay, நம்ம இப்போ when we grow paddy, நமக்கு தேவையானதெல்லாம் வளரும். அந்த செடிக்கு நடுவுலையே அந்த ஒரு வயலுக்கு நடுவில் தேவையில்லாத நிறைய செடியெல்லாம் வளரும். What they usually do is they will keep on plucking that. They will do weeding of that. ஏன்னா மற்றது கெடாமல் இருக்கும். ஏன்னா இது எல்லா தண்ணி எடுத்துக்கிச்சுன்னா, இது எல்லாத்தோட எனர்ஜி எடுத்துக்கிச்சுன்னா என்ன ஆகும்? மற்ற கிடைக்க வேண்டிய செடிகளுக்கு கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ த சேம் திங் இஸ் ஹேப்பன்ஸ் ஹியர். வாட் ஹேப்பன்ஸ் இஸ், நம்ம ஒரு 10 கஸ்டமர் இருப்பாங்க, 4 கஸ்டமர். ஒன் ஆஃப் மை கிளைண்ட்ஸ் ஹேவ் 3 branches of retail outlet. அதில் 2 branch is doing very good profits, ஒரு branch is in -2 lakhs. என்ன ஆகுதுன்னா இந்த ப்ராஃபிட் எல்லாம் அதில் போய் அண்ட் தென் நெட்டில் வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்மால் ப்ராஃபிட்டில் இருக்குது. பட் அந்த ஸ்டோரை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு கான்சியஸ் டெசிஷன், அது சென்டிமெண்டலாக அவர் க்ளோஸ் பண்ணுறதுக்கு தயாராகவே இல்லை. பட் த டே விச் he decided and closed, இந்த 2ல் வர ப்ராஃபிட் இஸ் வெரி வெரி ஹை ப்ராஃபிட். விச் மீன்ஸ் அங்கே எலிமினேட் பண்ண வேண்டியது பிரான்ச்சே, ஒரு கஸ்டமர் கிடையாது. அது பாருங்க, ஃபார் சம் ரீசன்ஸ் இட் இஸ் நாட் ஒர்க்கிங் அவுட். அந்த செட்டப், அந்த காஸ்டிங் எதுவுமே அதில் சரியாக பண்ணல, தப்பு பண்ணிட்டாங்க. அப்போது we have to let it go. So all that we have to do is first we have to see what type of customers whom I have to let go. பட் இதுக்கு அந்த தைரியம் ஏன் வராது அப்படின்னா, கொஞ்சோண்டு வந்தால் கூட வருது இல்லை. When you have more customers ready to buy from you, you will have this courage to let these people go. பிரச்சனை என்னன்னா, நமக்கு அடுத்த கஸ்டமர் இல்லையேன்ற ஒரு பயம் இருக்கும்போது, இல்லை எனக்கு இன்னும் நிறைய கஸ்டமர்ஸ் அக்வயர் பண்ண முடியுமான்ற ஒரு டவுட் இருக்கும்போது, அந்த செல்ஃப் டவுட் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? We will settle with these customers. These are customers who have a remote control and they press and you dance. இவ்வளோதாங்க ப்ரைஸு. நமக்கு உள்ள வேணான்னு தோணும், ஆனாலும் வேறு வழி இல்லாமல் we accept. But first we have to take a decision on it. இல்லை, இது மாதிரி நான் பண்ண மாட்டேன். I have a friend who does corporate interior. இனிஷியலி அவங்க எல்லா டைப் ஆஃப் இன்டீரியர் பண்ணாங்க. பட் ஒரு ஸ்டேஜில் she decided that இதுக்கப்புறம் நாங்கள் 3000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே இருக்கிற பில்டிங் மட்டும்தான் பண்ண போகிறோம். அதுக்கு கம்மியாக வந்தீங்கன்னா வேண்டாம். அதுக்கு ஒரு கரேஜ் வேணுமா அந்த மாதிரி சொல்கிறதுக்கு? எஸ் வரணும். ஏன்னா மற்ற கஸ்டமர்ஸ் கிட்ட அந்த ப்ராஃபிட், அவங்களோட ஒர்க்கு, அவங்களோட இன்வால்மெண்ட், அவங்களோட ஓவர் ஹெட்ஸ் எல்லாமே அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்கள பொறுத்த வரைக்கும் 3000 ஸ்கொயர் ஃபீட்டு கம்மியாக இருக்கிற பிஸ்னஸஸ் இவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது, ப்ராஃபிட்டபிள் கிடையாது. ஸோ தே ஆர் ரெடி டு எலிமினேட். Coming back to the same photographer story, let's say I am a photographer with 2-3 people in my team, then I can handle all type of photography. Let's say I am a photographer with 20 people in my team, என்னோட own equipmentsலாம் வாங்கி வச்சிருக்கிறேன் அப்படின்னா, then I should eliminate all small orders. I should eliminate all small birthday parties. இந்த சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு பெரிய வெட்டிங் மட்டும்தான் நம்மளால ஃபோக்கஸ் பண்ண முடியும். which means all others are bad customers, all others are dangerous customers for you. So இப்படி தான் நம்ம we have to decide what type of customers I should eliminate and what type I need to focus. ஆட்டோமேட்டிக்காக மெத்தடெல்லாம் எலிமினேட் பண்ணால் என்ன ஆகிடும்? ஃபோக்கஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். I have one more friend who's into software for jewelries. They do software. They can do software for all type of companies, but they don't do. Because when they do it for jewelers, they make more profits because their entire team is trained in super way that jewelry க்கு பண்ணனும்னா எல்லாரும் டக் 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 டக்னா ஓட்டிங்ல போய்டுவாங்க. வேற யாருக்காவது பண்ணனும்னா அவங்க டீமுக்கு அதுக்கு கஷ்டம்.
So they've got 400 plus jewelers in South India as their client. You take GRT, you take Lalita, you take Swarna Mahal, எல்லாமே அவங்க client தான். They could build this because they were ready to eliminate every day. அவங்களுக்கு வந்து other type of clientsம் வராங்க. ஏங்க நாங்கள் ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கோம், எங்களுக்கும் சாஃப்ட்வேர் ஏற்கனவே பண்ணியிருப்பீங்களங்க, கொஞ்சம் தானே மாடிஃபை பண்ணோம் கொடுங்க. They will not encourage. They will say no to such customers because அதில் அவங்களுக்கு காசு அதே மாதிரி வாங்கலாம், ஆனால் டைம் ரொம்ப ஜாஸ்தியாக ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். பட் ஜுவல்லரியை பொறுத்த வரைக்கும் they have set team, they have lot of trained employees, managers, they can handle it with ease. That's why they are doing that. So how many of you are now ready to eliminate some of your customers? Okay, if you would like to say what type of customers you are ready to eliminate without naming them or company, you can just say இவங்க இதனால இந்த ரீசன்னால I'm ready to eliminate. Too much of negotiation. அப்போ அந்த நெகோசியேஷன் அப்பவே நம்ம என்ன சொல்லுவாங்க, this is my price, உங்களுக்கு ஓகேனா ஓகே, இல்லைன்னா இல்லை அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு தயாரா இருக்க போறோம். ஓகே, வேற டிலே இன் பேமெண்ட்ஸ். ஒரு தடவை டிலேன்னு தெரிஞ்சுட்டா அதான் லாஸ்ட் ஆர்டர் அவங்க கூட நம்ம டிலே அவங்க கூட ஒர்க் பண்ணுறதா இருக்கணும். பிகாஸ் யூ டோன்ட் வாண்ட் டு ஸ்பெண்ட் மோர் டைம் இன் ஃபாலோ அப். என்ன ஆகுனா ஒரு சம்டைம்ஸ் 1 லட்ச ரூபாய் வரணும், அந்த 1 லட்ச ரூபாய் வந்து 10 நாளில் வர வேண்டிய 1 லட்ச ரூபாய் வந்து 3 மாதம் கழிச்சு வந்ததுன்னா அந்த 1 லேக்கில் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டே ஆல்ரெடி கான். இட்ஸ் அ நோ ப்ராஃபிட் பிஸ்னஸ் ஆர் இட் இஸ் மைனஸ். கரெக்ட்? ஸோ டிலே பண்ணுறவங்கள இதுக்கப்புறம் வந்து அதுதான் லாஸ்ட் ஆர்டராக வச்சு அவாய்ட் பண்ணலாம். ஓகே, வெரி குட். ஸோ லாஸ்ட் மினிட்ல கூப்பிட்டா கூட வந்துருவாங்க அப்படின்னு. அது நம்ம வந்து when we say no, ஆட்டோமேட்டிக்லி ஓகே எனக்கு இவர் வேணும்னா நான் ஒரு 10 நாள் முன்னாடியாவது சொல்லணும், 2 மாதம் முன்னாடியாவது சொல்லணும், 1 மாதம் முன்னாடியாவது சொல்லணும் அப்படின்ற அந்த அவங்களுக்கு அந்த ரீசனிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். பட் ப்ராப்ளம் இஸ் when we start accepting, எனக்கு நீங்கள் லாஸ்ட் மினிட்ல கொடுத்தா கூட நான் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவேங்க அப்படின்னு நிறைய பிரிண்டர் சொல்லுவாங்க. அவங்களுக்கு அதிகமாக லாஸ்ட் மினிட் ஆர்டர்ஸ் தான் வரும். You can do that provided if you can charge little more as a premium because you are doing it in the last minute holding all other orders. கரெக்டா இல்லையா? அப்போ நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். இல்லை எனக்கு லாஸ்ட் மினிட் வந்தாலும் எனக்கு வந்து அது ஒர்க் ஓகே தான் பிகாஸ் ஐ ஹவ் மோர் மிஷின்ஸ், மோர் மேன் பவர், ஐ எம் ஓகே. இல்லை எனக்கு லாஸ்ட் மினிட் வேணாம், எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வந்தால் நான் எல்லாத்தையும் பிளான் பண்ணி அழகாக பண்ணுவேன், எனக்கு ப்ராஃபிட் ஜாஸ்தியாக வரும். You need to decide which one to let go. வேற யாராவது limited payment and unlimited service. Wow. ஓகே. அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் கொஞ்சமாக காசு கொடுத்துட்டு, அதாவது கொடுக்கறது ஒரு பேக்கேஜுக்கு, வேணும்னு நினைக்கிறது வந்து பெரிய ஃபுல் பேக்கேஜாக வேணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, அந்த மாதிரி கஸ்டமர்ஸை we can let go. Any other type of customers? லாயல், நான் லாயல்னா என்ன, காசே தர மாட்டாங்களா? ஓகே, அந்த மாதிரி ஆள்லாம் வந்து நம்ம ஒரு ஆர்டர் வருதுன்றதுக்காக இனிமே பண்ணாம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணலாம். We can say no to them. Very good. So this is first, which is eliminating some of them from the existing customers. ரெண்டாவது way of profit is growing the existing customers itself. அதாவது நம்ம ஏற்கனவே நிறைய கஸ்டமர்ஸ் நம்மகிட்ட இருக்காங்க, அவங்க கிட்ட இருந்து நிறைய ப்ராஃபிட் earn பண்ணலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மோஸ்ட் பிஸ்னஸ் ஓனர்ஸ் தே டோன்ட் டேக் தேர் எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் சீரியஸ்லி. புது கஸ்டமர் பின்னாடியே தான் நம்ம போயிட்டு இருப்போமே தவிர இருக்கிற கஸ்டமர்ஸை ரொம்ப நம்ம கேரிங்காக பார்த்துக்கிறது இல்லை. Let's say you have 10 new customers coming in, 5-6 old customers going out. உங்ககிட்ட வாங்காம அவங்க அடுத்தடுத்து வேற கஸ்டமர். அப்போ வந்து there is no point. கரெக்ட்? புதுசு அப்போ எப்படி ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகாது. we are in the same revenue, same profit model. அப்போ what we need to do is we need to understand how to grow our existing customers. அப்படின்னா என்ன? What do we do with them? The very important thing here is when you want to acquire customers, there is something called customer acquisition cost. இப்போ நம்ம நிறைய மார்க்கெட்டிங்லாம் பண்ணோம்னா லீட் காஸ்ட்னு சொல்லுவோம். ஒரு லீடை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இவ்வளோ காஸ்ட் ஆகுதுன்னு சொல்லுவோமா? தட் இஸ் கால்ட் வாட்? காஸ்ட் பர் லீடு. தட் இஸ் கால்ட் வாட்? காஸ்ட் பர் லீடு. நம்ம ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடுறோம், ஒரு ஸ்டால் போட்டிருக்கோம், ஒரு எக்ஸ்போவில் 2 லட்ச ரூபாய் செலவு பண்ணியிருக்கோம்.
ஒரு 200 லீடு வந்திருக்கு அப்படின்னா தென் 1000 ரூபாய் ஒரு லீடுக்கு நமக்கு எவ்வளோ ஆயிருக்கு, செலவாயிருக்கு. ஆனால் அதுலேருந்து நமக்கு ஒரு 2 கஸ்டமர் வந்திருக்காங்க அப்படின்னா 2 லட்ச ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணி 2 கஸ்டமர் வந்திருக்காங்கன்னா அப்போ ஒரு கஸ்டமருக்கு நம்ம வர வைக்கிறதுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், 1 lakh செலவு. தட் இஸ் கால்டு கஸ்டமர் அக்விசிஷன் காஸ்ட். கஸ்டமர் அக்விசிஷன் காஸ்ட் இஸ் டோட்டல் மார்க்கெட்டிங் பட்ஜெட் divided by the number of customers you acquire. Cost per lead என்றது total budget divided by the number of leads you received. எல்லா லீடும் கஸ்டமரா மாறுவாங்களா? மாற மாட்டாங்க. பட் இந்த இடத்துல இந்த கஸ்டமர் அக்விசிஷன் காஸ்ட்ன்றது உங்க பிசினஸ்ல வந்து இட் மைட் பி வேரியபிள் அமௌண்ட் now. கரெக்டா? யாருக்கா தெரியுமா இது கால்குலேட் பண்ணிருக்கீங்களா? உங்க பிசினஸ்ல எனக்கு இவ்வளவு செலவு பண்ணி தாங்க ஒரு கஸ்டமரை நான் உள்ள கொண்டு வரேன். எஸ், how much? ஒரு லீடு எவ்வளோ லீட்ல ஒன்று கன்வெர்ட் ஆகும்? 20ல ஒன்று கன்வெர்ட் ஆகும். which means 10,000 ரூபாய் உங்களுக்கு ஒரு கஸ்டமரை உள்ள கொண்டு வர்றதுக்கு தேவைப்படுது. தட் இஸ் யுவர் கஸ்டமர் அக்விசிஷன் காஸ்ட். ஸோ 1 கஸ்டமர் அக்வயர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுது? 10,000 ரூபாய். லைக்வைஸ் anybody else have any numbers? and this is only going to be when you do a marketing. இப்போ நீங்கள் இல்லை எனக்கு BNI மட்டும் தாங்க மார்க்கெட்டிங் வேறு எதுவுமே கிடையாது. அப்போ ஒரு வருஷம் ஃபுல்லாக BNIயில் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க? காசா மானிட்டரியா எவ்வளோ கஸ்டமர் BNI வழியாக வந்திருக்காங்க டிவைட் பண்ணிங்கன்னா தட் இஸ் யுவர் கஸ்டமர் அக்விசிஷன் காஸ்ட் யூசிங் BNI சிஸ்டம். கரெக்டா? இப்போ இந்த விஷயம் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து காஸ்ட்டாக மட்டும் எடுத்துக்கிறோம். ஏன் அப்படின்றத நான் சொல்கிறேன். டைம் அப்படின்னா நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வெறும் ஃப்ரீ ரீல்ஸ் போட்டு தாங்க கஸ்டமர் எடுக்கிறேன். 100 ரீல் போடுறேன். அப்போ 100 ரீலுக்கோட டைமை கால்குலேட் பண்ணிக்கோங்க. அப்போ எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணால் எவ்வளோ கஸ்டமர் எனக்கு வராங்க அதை மட்டும் நீங்கள் பெய்டு மார்க்கெட்டிங்கே பண்ணலன்னா யூ கேன் கால்குலேட் பேஸ்ட் ஆன் யோர் டைம். Done? 1. Correct. But that is from your referral, more like a referral. No, அதை பார்த்துட்டு அவங்களா வராங்க. That is not, you are not doing anything extra. It happens automatically. Correct? So, but here it is all something consciously we are doing. அந்த மாதிரி பண்ணும்போது இப்போ ஏன் இது அப்படின்னா இந்த கஸ்டமர் அக்வைசேஷன் காஸ்ட்ன்றது ஒருத்தருக்கு 5,000, 10,000, 1 லட்சம், 2 லட்சம்னு டிபெண்டிங் ஆன் யுவர் பிஸ்னஸ் இருக்கு. பட் வென் வி டேக் கேர் ஆஃப் எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து இவங்களுக்கு புதுசாக ஏதாவது விற்கணும் அப்படின்னா அந்த கஸ்டமர் அக்வைசேஷன் காஸ்ட்டே நமக்கு கிடையாது. கரெக்டா? let's say you want to sell something for 20,000 and your customer acquisition cost is 10,000. அப்போ வந்து 10,000 ரூபாய் ஸ்ட்ரைட் அவே அந்த மார்க்கெட்டிங் காஸ்ட்ல போயிடுச்சு. But if you are selling something worth 20,000 rupees to your existing customer, you directly save that money. Yes or no? அப்போ நம்ம எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ்க்கு சேல் பண்ண முடியுமா? என்ன பண்ணலாம் அப்படின்னா there are multiple ways to do that. One is called upselling. ஏற்கனவே ஏதோ ஒன்று வாங்கியிருப்பாங்க, அது கூட வந்து அப்கிரேடட் ப்ராடக்டாக ஒன்று கொடுக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு ஃபோன் வைக்கிறீங்க, somebody is coming to buy a phone. What are the other things you can sell to that customer? Accessories, screen guard, pouch, back case, இதெல்லாம் தான் அப்செல்லிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது ஐ திங்க் மேம் செட் மசாலாஸ். மேம் ஒரு சில மசாலாஸ் வாங்கிட்டு இருக்கவங்க கிட்ட புதுசாக நாங்கள் ஒரு ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், அப்படி இருக்கிற மசாலாலேயே ஒரு அப்கிரேட் பண்ணியிருப்போம். கரெக்ட்? தட் இஸ் கால்ட் அப்செல்லிங். தெர் இஸ் சம்திங் கால்ட் கிராஸ் செல்லிங். கிராஸ் செல்லிங்னா என்ன? ஏற்கனவே ஒரு ப்ராடக்ட் வாங்குறாங்க, பட் அவங்களுக்கு தேவையான இன்னொரு ப்ராடக்ட்டும் நம்மக்கிட்ட இருக்குன்னா அதை பற்றி நம்ம சொன்னால் தான் அவங்க அதை வாங்க போகிறாங்க. இட் இஸ் நோவே ரிலேட். இந்த ப்ராடக்ட் அந்த ப்ராடக்ட் சம்மந்தம் இல்லாத ப்ராடக்டாக இருக்கலாம், பட் அவங்களுக்கு இது தேவைப்படும். பட் ஒன்லி வென் வி டாக் அபவுட் இட் தேர் கோயிங் டு பை இட். இதெல்லாம் யார்கிட்ட பண்ணலாம்? எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ். ஏன்னா அவங்க ஆல்ரெடி தே ட்ரஸ்ட் யூ, யூ ஆல்ரெடி ஸ்பெண்ட் மணி அண்ட் அக்வயர்டு தெம். All that you have to do is sell more. This is what Amazon is doing. This is what Ola is doing. This is what Swiggy is doing. உங்களை முதல் தடவையாக உள்ளே கொண்டு வரத்துக்கு அவங்க ஸ்பெண்ட் பண்ணாங்க காஸ்ட்டு. ஞாபகம் இருக்கா? 5 வருஷம் 10 வருஷம் முன்னாடி ஃப்ரீ ரைடு, ஃப்ரீ டெலிவரி. ஜியோ எவ்வளோ பேருக்கு ஞாபகம் இருக்கு? ஜியோ என்ன பண்ணாங்கன்னு? எஸ், ஃப்ரீ சிம் கார்டு, ஃப்ரீ இன்டர்நெட். தே அக்வயர்ட் த கஸ்டமர். அதுக்கு அவங்க எவ்வளோ காஸ்ட்டு செலவாச்சு? எக்கச்சக்கமாக செலவாச்சு. பட் தே ஸ்பெண்ட் தட் மணி ஒன்ஸ். அண்ட் நவ் நம்ம அந்த கஸ்டமர் ஆகிட்டதுக்கு அப்புறமா தே ஸ்டார்டட் செல்லிங் லாட் ஆஃப் அதர் ப்ராடக்ட்ஸ், கிராஸ் செல்லிங் ப்ராடக்ட்ஸ். ஸோ உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு இப்போ விற்கக்கூடிய ப்ராடக்ட் இல்லாமல் இன்னொரு ப்ராடக்டை ஆட் பண்ண முடியுமா?
Do you have a product like this? நான் என் கஸ்டமர்ஸ் அதை பற்றிலாம் பேசுகிறதே இல்லை, ஆனால் என்கிட்ட ப்ராடக்ட் இருக்குது அப்படின்ற சுச்சுவேஷன் இருக்கலாம். இல்லை என்கிட்ட அந்த மாதிரி ஆல்டர்னேட் ப்ராடக்ட் இல்லை, பட் டெஃபினெட்லி மை கஸ்டமர்ஸ் நீட் திஸ் ப்ராடக்ட், ஐ எம் கோயிங் டு கிரியேட் அண்ட் செல். இந்த ரெண்டு ஆஸ்பெக்ட்லையும் இஃப் யூ கேன் திங்க் வாட் யூ திங்க் யூ கேன் செல். என்ன விற்கலாம்னு நினைக்கிறீங்க? ஆக்சசரிஸ், வெரி குட். ஸோ யூ ஆர் நாட் ரைட் நோ செல்லிங். இப்போ நீங்களே யோகாவில் வீட்டில் இருந்து பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த யோகா பிரிக்ஸ் தேவைப்படும், இந்த மேட் தேவைப்படும், இந்த க்ளோத்ஸ் தேவைப்படும், அந்த மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு அதெல்லாம் போய் வெளியில் தேடி தேடி வாங்குறது கஷ்டமாக இருக்கும். யூ கேன் கிவ் அ கிட், யூ கேன் கிவ் ஆக்சசரிஸ், வென் வண்டர்ஃபுல். நாட் எவ்ரிபடி இஸ் டூயிங் தட், கரெக்ட்? ஓகே. ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் பண்ணலாம், அவங்களுக்கு அந்த சர்வீஸ் தாண்டி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட்டும் பண்ணி கொடுக்கலாம். சூப்பர். வேற என்ன அடிஷ்னல் சர்வீஸ் ஆர் ப்ராடக்ட் யூ திங்க் யூ கேன் கிராஸ் செல் டு யுவர் கஸ்டமர்ஸ்? சவுண்ட் சிஸ்டம்ஸ், வெரி குட். ஸோ நான் அந்த ஃபுல் செட்டப்பே பண்ணி தரேங்க அப்படின்றத சொல்லலாம். வெரி குட். எனிதிங் எல்ஸ்? யூ ஜஸ்ட் திங்க் அபவுட் தேர் ப்ராப்ளம்ஸ். நீங்கள் ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறீங்க, கரெக்டா? வேற என்ன பிரச்சனைலாம் உங்களுக்கு இருக்கு, அது யாருக்கிட்டேயோ போய் வாங்க போகிறாங்க அதுக்கு சொல்யூஷனை. why don't you sell that also? if it is something allied, சம்மந்தமே இல்லாமல் போய் புதுசாக இன்னொரு பிஸ்னஸ் அதுக்குன்னு ஆரம்பிக்க வேணாம். உங்கள் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட லைன்லேயே கேன் யூ செல் சம்திங் டு தெம்? ஸோ அப்செல்லிங், கிராஸ் செல்லிங். மூணாவது, யூ கேன் ஆல்சோ டூ சம்திங் கால் பண்ட்லிங் யுவர் ப்ராடக்ட்ஸ். ஒரு 3-4 ப்ராடக்டை சேர்ந்து காம்போவாக நம்ம செல் பண்ணலாம். ஏங்க இதெல்லாம் இவ்வளோ, இது இவ்வளோ, இது இவ்வளோ, இது 3 சேர்த்து வாங்கினீங்கன்னா இவ்வளோ. நம்ம நிறைய மெக்டொனால்ட்ஸ், கேஎஃப்சிலெல்லாம் பார்த்துருப்போம். நம்ம பர்கர் மட்டும்தான் வாங்க போயிருப்போம். ஏங்க அந்த பர்கரும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் கூல்ட்ரிங்க்ஸும் சேர்த்து வாங்கினீங்கன்னா எக்ஸ்ட்ரா வெறும் 40 ரூபா தான். இஃப் யூ பீன் டு PVR அண்ட் பை சாண்ட்விச் நவ், சாண்ட்விச் இல்லை பர்கர் வாங்குறீங்கன்னா 50 rupees extra, you will get what? French fries for only 50 rupees combo. இது என்னன்னா bundling the products. ஒரு 3-4 ப்ராடக்ட்டை பண்டில் பண்ணி அதில் இருக்க 2 ப்ராடக்ட்டை வாங்குற ஐடியாவே நமக்கு கிடையாது. பட் வெறும் இவ்வளோட்டு கம்மி காசு கிடைக்குதுன்றதுனால நம்ம வாங்குறோம். பண்டில் பண்ணாமல் இருந்திருந்தா we wouldn't have bought. So that's also called bundling. இதெல்லாம் நம்ம பண்ணும்போது எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸை வச்சு நிறைய பிஸ்னஸ் க்ரோ பண்ணலாம், ப்ராஃபிட்ஸ் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணலாம். எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ்க்கு புதுசாக ஏதாவது செல் பண்ணிங்கன்னா யுவர் ப்ராஃபிட்ஸ் வில் பி வெரி ஹை. வை? பிகாஸ் தெர் இஸ் நோ கஸ்டமர் அக்விசிஷன் காஸ்ட், கன்வர்ஷன் வில் பி ஃபாஸ்டர், ஈஸியாக நமக்கு பிஸ்னஸ் ரெகுலராக நடந்துக்கிட்டே இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ வாட் யூ கேன் செல் இஃப் யூ ஆல்ரெடி ஹேவ் 500 customers, 200 customers so far in your life, you have acquired them. What new product you can sell to them? அவங்களுக்கு என்ன தேவைப்படும்னு பாருங்க. அவங்களுக்கு வேற என்ன பிரச்சனை இருக்கு, அதை நான் எப்படி சால்வ் பண்ணலாம்? கேன் ஐ டூ சம்திங் அபவுட் தட் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம நியூ கஸ்டமரை பத்தி பேசணுமா? பேசவே இல்லை. ஒன்று என்ன பேசியிருக்கோம்? எலிமினேட்டிங் சம் கஸ்டமர்ஸ், அதுவும் நம்ம ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணிடும், கரெக்டா இல்லையா? அண்ட் growing using the existing customers, upselling, cross-selling and bundling services to them and also taking care of them so that they will always be with you. உங்களை தாண்டி உங்கள் சேம் ப்ராடக்டை இன்னொரு வெண்டர் கிட்ட போய் அவங்க வாங்கக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் அவங்கள கேரிங்காக வந்து we have to take care. பட் நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் வாங்கினதுக்கப்புறம் கண்டுக்கிறதே இல்லை. ஸோ we have to really be in touch with them, help them, continuously be support. இதெல்லாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக they will be there. But some of you are in BNI. Yes. How many years you have renewed for BNI so far? 6, 7, 10, 2. ஏன் பண்றோம் திரும்ப? Here the second time when we pay, there is no marketing required, correct இல்லையா? We just renew by ourselves, little bit of push only required. But நமக்கு ஒரு வேளை நமக்கு தேவையான அந்த கேர் கிடைச்சிருந்தால் நம்ம ரெனியூ பண்ணுவோம், இல்லைன்னா பண்ண மாட்டோம், கரெக்டா இல்லையா? That's what we need to do with our existing customers also, so that they should never go out of our radar. அவங்க நம்ம கிட்ட தான் மசாலா வாங்கிட்டு இருக்காங்கன்னா இன்னொருத்தர்கிட்ட போய் மசாலா வாங்கவே கூடாது. ஏன்னா 100 பேர் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண போறாங்க, காட்ட போறாங்க, நிறைய நடக்க போகுது. பட் அதை தாண்டி நான் எப்படி ஹோல்ட் பண்றது அப்படின்னு. பட் இந்த ரெண்டுமே வந்து எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் சம்மந்தப்பட்டது. நெக்ஸ்ட் இஸ் வாட் இஸ் we need to focus on acquiring new customers. வெறும் எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் மட்டும் வச்சே நம்ம ப்ராஃபிட் பண்ணிட்டே இருக்கலாமா, க்ரோ ஆயிடலாமா அப்படின்னா கிடையாது. கண்டிப்பா நியூ கஸ்டமர்ஸை ரெகுலரா நம்ம அக்வயர் பண்ணி தான் ஆகணும். பட் நியூ கஸ்டமர்ஸ் அக்வயர் பண்றது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் டு பி டன் வித் அ சிஸ்டமேட்டிக் மார்க்கெட்டிங். நம்ம பிஸ்னஸை பற்றி வெளியில் யாருக்கும் நம்ம எதுவும் சொல்லாமல் அப்படியே க்ரோ பண்ண முடியுமானா முடியாது. தட் வாஸ் பாசிபிள் 20-25 இயர்ஸ் பிஃபோர். அவங்களா வருவாங்க, அவங்களா ப்ராடக்ட் வாங்குவாங்க. நம்மளோட இப்போ நீங்கள் உங்களோட ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில் அந்த மாதிரி பிஸ்னஸ் தான் பண்ணியிருப்பாங்க. மேபி சம் ஆஃப் யூ வென் யூ ஸ்டார்டட் தட் இஸ் ஹவ் இட் வாஸ் வெரி கம்ஃபர்டபுள். ரொம்பலாம் கஷ்டப்படவே தேவையில்லை. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை.
எவ்ரிபடி இஸ் கம்பீட்டிங். அப்போ நம்ம வந்து அவங்களோட போய் ஃபைட் பண்ணணுமா? அவங்க 100 ரூபாய் வைக்கிறாங்க, நான் 95 ரூபாய் விற்கிறேன், இன்னொருத்தர் 90 ரூபாய், அப்புறம் 85 ரூபாய், 80 ரூபாய் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து ஒரு தின் மார்ஜினுக்கு பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா என்ன ஆகிடும்? யாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லைன்ற மாதிரி ஆகிடும். ஸோ வி நீட் நாட் ஃபைட் இன் த ப்ரைஸ் மார்க்கெட். இந்த இடத்துல வந்து நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான ஆக்டிவிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நியூ கஸ்டமர்ஸ் அக்வயர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் we need to focus on what? Focus on your pricing power. What do I mean by pricing power? நீங்க விற்கிற இதே ப்ராடக்ட்டை வேற யாராவது இதை விட பெட்டர் பிரைஸ்க்கு விற்கிறாங்களா? நான் வந்து I sell this particular item for 10,000 rupees, but there are people who are selling it for 15,000 also, and there are customers buying for 15,000 also. அப்ப என்ன difference? There is some difference, yes or no? How do I do that? Instead of fighting with the 10, 9.5, 10.5, 11.5 இவங்களோட சண்டை போடுறத விட அந்த 15க்கு வாங்குறாங்கல்ல கஸ்டமர்ஸ், அவங்கள நான் அப்ரோச் பண்றது எப்படி? How can I deal with them? There are people who want to pay more provided they get better quality and value. நிறைய கஸ்டமர்ஸ் வேல்யூவை பார்த்து வாங்குறவங்க இருக்காங்க. இப்போ நம்மள எத்தனை பேர் வந்து ஒரு 2 இட்லி 3 இட்லி கூட 100 ரூபாய்க்கு ஒரு வாட்டியாவது சாப்பிட்ருக்கோமா? we all know that இட்லி என்னடா 10 ரூபாய் கூட ஆகாதுப்பா இதெல்லாம் இட்லி செய்யறதுக்கு, இவங்க 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க, 200 ரூபாய்க்கு விற்கிறாங்க. பட் we still ate in such restaurants at least once. Why? PVR போகிறோம், பாப்கார்ன் வந்து இவ்வளோ 650 ரூபாய்க்கெல்லாம் இவங்களுக்கு வர்த்தே கிடையாதுடா. டேய், நான் 60 ரூபாயில செஞ்சிருவேன்டா வீட்டில். ஏன் வாங்குறோம்? தட் எக்ஸ்பீரியன்ஸ். நான் இங்கே மூவி பார்க்கும்போது நான் சாப்பிடணுங்க, நான் வீட்டிலேருந்து 8 வரத்துக்கு எனக்கு விடமாட்டானுங்க. அப்போ நான் இங்கே தான் வாங்கி ஆகணும். அண்ட் ஐ எம் ரெடி டு பே தட் ப்ரைஸ். 1 மணி நேரம் கழித்து சாப்பிட்டா அது 60 ரூபாய்க்கு சாப்பிடலாம். இல்லை படம் பார்க்குறப்ப எனக்கு சாப்பிடணும். கரெக்டா? தட்ஸ் கால்ட் வேல்யூ. அதுவும் எல்லா தேட்டருக்கும் நம்ம போமா, சத்தியம் தேட்டருக்கு வந்து பாப்கார்னுக்காக போன க்ரௌடு தான் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி, மோர் தென் மூவி க்ரௌட். ஒன்ஸ் அப்பான் எ டைம், தட் இஸ் ஹவ் இட் வாஸ். கரெக்ட்? அப்போ அவங்க வேல்யூ எங்கே பில்ட் பண்ணாங்க அப்படின்னா, தே ஜஸ்ட் நாட் செல்லிங் தட் ப்ராடக்ட் ஒரு ஆப்பிள் டு ஆப்பிள் கம்பேரிசன் மாதிரி அதை அவங்க வச்சு பண்ணல. தே யூஸ்ட் அ ப்ரைசிங் பவர். நான் ஐஃபோன் 1.5 லட்சம் 1.25 லட்சம், சாம்சங்கில் சம் மாடல்ஸ்லாம் இவ்வளோ. There are other models, other phones which can give almost equal. நம்ம யூஸே பண்ணாத சிலதுக்கெல்லாம் நம்ம பே பண்ணின்னு இருப்போம். பட் they are making a pricing power in such a way that எனக்கு இந்த ஃபோன் வச்சிருந்தா நான் ஒரு கிஃப்டாக ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு உங்களுக்கு தோன்றதுனால you are ready to pay that price. பட் அவங்க ப்ரைஸை டவுன் பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகும்? இப்போ ஐஃபோன் வந்து எல்லா ஐஃபோனுமே 20,000 தாங்கன்னு சொல்லிட்டா யாராவது வாங்குவோம்னு நினைக்கிறீங்களா? சீப்பாக தானே இருக்குன்னு வாங்க முடியும். இல்லை ஐயோ இப்போ என்ன 20,000 ரூபாய் கொடுத்த உடனே ஐஃபோன் வாங்கிட்டியா? நீ இவ்வளோ நாள் நீ வாங்கலை தானே? This is what happened for Tata Nano. பயங்கரமாக லான்ச் பண்ணாங்க, பட் இட் became miserable failure because people who bought ஜென்ரலி காருன்றது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளுக்காக வாங்குவாங்க. கரெக்டாக? அந்த தடவை என்ன ஆச்சு, கார் வாங்கின எல்லாரையும் பார்த்து நீ ஓ டாட்டா நேனோவா, ஏன்னா அவங்க பிராண்ட் பண்ணது த சீப்பஸ்ட் கார் இன் த வேர்ல்டு, அந்த மாதிரி பிராண்ட் பண்ணிட்டாங்க. அதுவே அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, பேக் ஃபயர் ஆயிடுச்சு. So pricing power is something where if you focus on customers who see value and pay more attention to that, then you will attract them. You need not fight with someone who is competing 5 ரூபாய் 10 ரூபாய் நம்மளோட ப்ளஸ் மைனஸ்ன்னு சொல்லி அந்த மாதிரி நம்ம ஃபைட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. We can come out of that and we can focus. யார் எனக்கு ஜாஸ்தியாக பே பண்ண ரெடியாக இருக்காங்க அவங்களுக்கு நான் அடிஷ்னலாக என்ன பண்ணலாம், what better service I can give to them. There are travel agents. நான் போய் ஆன்லைனில் நானே புக் பண்ணிக்கிட்டேன்னா எனக்கு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ண முடியும். ட்ராவல் ஏஜென்ட் கிட்ட புக் பண்ணால் 300 ரூபாய் ஆகும். அதுக்காக சில பேர் ஆன்லைன்லையும் பண்ணுறதுக்கும் இருக்காங்க. ஆனால் there are people, ஓகே இந்த 300 ரூபாய்க்கு எதுக்கு கேட்டு, let me pay them, let them do it peacefully. எதுவும் நான் எதாவது தப்பு பண்ணிட்டேன்னா 30,000 ரூபாய் காலி ஆகிட போகுது, அதுக்கு பேசாமல் நான் அவங்ககிட்டயே பண்ணுவேன். இந்த மாதிரி வந்து they will have எல்லா இடத்துலையும் customers, if they are paying extra, they are paying for their comfort, they are paying to save their time. Very very important. If you do fast delivery or if you save time of customer, நிறைய கஸ்டமர் பணத்தை சேவ் பண்ணுறதுக்கு தான் நெகோஷியேட் பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். பட் நிறைய கஸ்டமர்ஸ் உங்ககிட்ட வாங்குறதுக்கு காரணம் நீங்கள் அவங்களோட டைமை ரொம்ப வேஸ்ட் பண்ணாமல் இருப்பீங்க.
அவங்கள ஈஸியாக புரிஞ்சுப்பீங்க, டக்குன்னு நீங்கள் அவங்களுக்கு எல்லாம் ப்ராசஸ் பண்ணி கொடுப்பீங்க. அந்த ஒரு கம்ஃபர்ட்காக உங்களுக்கு கிட்ட வராங்க. மேபி தே கெட் அ பெட்டர் பர்சன் who can do it at a better cost, but the comfort which they have with you, that's why they are coming back to you. Here is what you can have your pricing power. ஸோ ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னா வேல்யூ ஆட் பண்ணால் தான் பண்ண முடியும். ஜஸ்ட் அந்த ப்ராடக்ட்டையோ சர்வீஸை மட்டும் கொடுத்தா நம்மளால் ப்ரைசிங் பவர் க்ரியேட் பண்ண முடியாது. பட் வித் ப்ரைசிங் பவர் இன்க்ரீசஸ் லாட்ஸ் அண்ட் லாட் ஆஃப் ப்ராஃபிட். 100 ரூபாய்க்கு விற்க ஒரு பொருளை உங்களால் 110 ரூபாய்க்கு விற்க முடிஞ்சிச்சுன்னா then that 10 rupees is straight away profit. Yes or no? That is what we need to focus upon. And for this pricing power எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுங்க என்னை நம்பி, எஸ்பெஷலி மோஸ்ட் ஆஃப் யூ ஹியர் ஆர் solopreneurs or consultants or coaches, trainers, நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கீங்க. அண்ட் ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ். நம்மளால் வந்து பெருசாக 10 லட்சம் 20 லட்சம் கொடுத்து ஒரு டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட்டு, பஸ் பிராண்டிங் இந்த மாதிரிலாம் பண்ண முடியுமானா அவ்வளோலாம் நம்மளால் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. We have to build something called a personal branding. ஸ்மால் அண்ட் மீடியம் பிஸ்னஸ் ஓனர்ஸ், உங்களுக்கு 20 எம்ப்ளாயி 25 எம்ப்ளாய்க்குள்ளே இருக்கிறாங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே மார்க்கெட்டிங், இட்ஸ் கால்ட் பர்சனல் பிராண்டிங். ஏன்னா உங்களை பார்த்து தான் வர போகிறாங்க, உங்கள் பிராண்டை பார்த்து கிடையாது. அப்போ உங்களை பார்த்து வரணும்னா தே ஷுட் see you as a brand. One of our members, Mr. T.R. செந்தில், அவர் வந்து மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸில் இருக்கார், ரப்பர் மேனுஃபேக்சரர். அவர்கிட்ட சொன்னோம், ஏன் சார் நீங்கள் புக்கெலாம் எழுதுனீங்கன்னா பிஸ்னஸ் நிறைய நடக்கும். என்னங்க சொல்கிறீங்க, என் கஸ்டமர்லாம் யாருங்க புக்கு படிக்க போகிறா, அவங்களாம் யாரும் புக்கு படிக்க போகிறதில்ல, நான் எப்படி புக்கு எழுதுனா எனக்கு இன்கம் நல்லா வரும், என்ன சொல்கிறீங்க? I don't know whether the book is here. I think it's there. Ramesh, can you bring that book? It's called Rubber Engineering Secrets. He is very good in his work. திருமுடிவாக்கம்ல அவரோட ஃபேக்ட்ரி இருக்குது, சென்னை பர்சன் தான். ஆனால் வந்து நிறைய ஃபாரின் கிளைண்ட்ஸ் வந்து அவரை வந்து அக்செப்ட் பண்ணவே இல்லை. They didn't add confidence. இவங்கிட்ட கொடுத்தா இவன் செய்வான வேலையா அப்படின்னு ஒரு டவுட் இவருக்கு வந்து அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் கொடுக்காமே இருந்தாங்க. Then he wrote this book called Rubber Engineering Secrets. இது அப்படியே அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்க டிசைன் இன்ஜினியர்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாரு. எல்லா கஸ்டமருக்கும் மெயில் போட்டு இந்த மாதிரி நான் ஒரு புக் ஆத்தர் பண்ணியிருக்கேங்க அப்படின்னு மெயில் எல்லாம் அனுப்பிச்சிட்டு 2-3 international companies who were never ready to give the order to him, they gave. That is, and they didn't negotiate much. ஏன்னா இப்போ they see him as an expert. முன்னாடி வந்து அவர் ஒரு ஜஸ்ட் another ரப்பர் மேனுஃபேக்சரர். புக் எழுதுனதுனால அவர் என்னவா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, எக்ஸ்பர்ட்டாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு திடீர்னு எக்ஸ்பர்ட் ஆகிட்டாரா என்ன? ஆல்ரெடி அவருக்கு என்ன தெரியுமோ, ஆனால் வந்து என்கிட்ட சரக்கு இருக்குன்றத வெளியில் காமிக்கிறதுக்கு திஸ் இஸ் அ லேபிள், திஸ் இஸ் அன் ஐடென்டிட்டி, which is what helped him to attract this order. Even one more company, I think Bonfigoli something company name எனக்கு கரெக்டாக தெரியல, அவரோட ஏரியாலேயே இருக்கிற ஒரு கம்பெனி Bonfigoli, அவரோட ஏரியாலேயே இருக்க கம்பெனி. அதுக்கு முன்னாடி நிறைய தடவை அங்கே போயிருக்காரு அப்ரோச் பண்ணுறதுக்கு, தே நெவர் அலவுட். அப்புறம் ஒரு தடவை சரி புக்கு கொடுக்குற மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு புக்கு கொடுக்குற மாதிரி என்ட்ரன்ஸ் போய் ஈவெண்ட், அப்பயும் அந்த பர்ச்சேஸ் மேனேஜர் உள்ள விடலை. நீங்கள் புக்கை செக்யூரிட்டி கிட்ட கொடுத்துருங்க, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லி. பட் ஆஃப்டர் திஸ் when they see the book, நம்ம ஏரியாவில் இருக்கிற ஒரு ஆள் இவ்வளோ விஷயங்கள் எழுதியிருக்காரா, அவருக்கு இவ்வளோ நாலேஜ் இருக்கா அப்படின்றத பார்த்து then they started working with them. அதுக்கப்புறம் ஒரு தடவை கூப்பிட்டு மீட் பண்ணி இந்த மாதிரி there are enough story. This person tells some story every week. நிறைய சொல்லிட்டே இருப்பார். And I am sharing 1 or 2 like this. We have so many people who have used an authority marketing to increase their pricing power. இப்போ ஒரு கஸ்டமர்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க, ஒரு ப்ராஸ்பெக்ட்டை போய் ப்ரெசன்டேஷன் பண்ணுறீங்க. நார்மலாக நம்ம ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கும் நீங்கள் போயிட்டு விசிட்டிங் கார்டு கொடுக்குறதுக்கு பதிலாக திஸ் இஸ் த புக் விச் ஐ வாண்டட் அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கும் போது ஒரிஜினலாக இருக்க வேண்டிய நெகோசியேஷனுக்கும் இப்போ இருக்கிற நெகோசியேஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குமா இருக்காது? ஏன்னா now they are not negotiating with the business owner, now they are negotiating with an author. Now they feel privileged to work with you. ஏன்னா அவங்களுக்கும் மார்க்கெட்டில் 10 கஸ்டமர் இருக்காங்க, இந்த 10ல் நான் யாரை சூஸ் பண்ணுறதுன்னு அவங்களுக்கே சரியா தெரியல. They don't know because everybody is making gimmicks. எல்லாரும் விதவிதமாக ரீல் விடுறாங்க, கரெக்டா இல்லையா? அப்போ அவங்களுக்கே ஒரு குழப்பம் இருக்குது. அப்போ அந்த குழப்பத்தில் கிளியர் பண்ணுறதுக்கு இது ஒரு ஸ்டெப்பு. ஐம் ஆல்சோ an author of this bookன்னு கொடுக்கும்போது ஓகே நம்ம எல்லாருலேருந்து ஒரு ஸ்டெப்பு நம்ம தனியாக போயிடுறோம். We are standing out among the competition. That is one. Second, you sharing lot of educational content in Instagram, YouTube, பேசுறது. இந்த மாதிரி எங்கெல்லாம் பேச ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அங்கே பேசி அந்த வீடியோ எடுத்து அனுப்புறது, அந்த வீடியோ போடுறது, ஃபோட்டோஸ் போடுறது, இதெல்லாம் நம்ம பண்ணணும். நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ
இதெல்லாம் நான் கம்ஃபர்டபுளே கிடையாதுங்க. கேமரா முன்னாடிலாம் எனக்கு ரொம்ப கஷ்டங்க பேசுறது. பேசி தான் ஆகணும். பிகாஸ் இஃப் யூ ஆர் நாட் டூயிங் தட், உங்களை விட ரொம்ப கம்மியான டேலண்ட் இருக்க ஒரு சிலர் அவங்க உங்களை விட சூப்பராக வீடியோ போட்டு உங்களை விட நிறைய கஸ்டமர்ஸ் நிறைய காசு சம்பாதிச்சுன்னு போயிட்டே இருப்பாங்க. Do you have in your industry people who are young and making more money? Because they are very good in marketing. They are very, very good in marketing. Can you also become that? ஸோ ஒரு புக் ஆத்தர் பண்ணுறது, ஸ்டேஜில் பேசுறது, ரீல்ஸ் போடுறது, நம்ம வந்து நல்ல ஒரு நெட்வொர்க்கிங், ரெகுலராக வந்து ஒரு க்ரோயிங் மைண்ட் செட்டில் இருக்கிறவங்கள ரெகுலராக மீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட்குள்ளே நம்ம இருக்கும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக we will increase our pricing power and the profits will also increase. So all that now we have to do is eliminate dangerous customers who are sucking all the profits you make from other clients. இவங்க அந்த கிளைண்ட் கிட்ட இருந்து நம்ம வாங்குறத இந்த கிளைண்ட்ஸ் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ we will first eliminate them. Second, take care of existing customers, bundle products, upsell, cross sell so that you can take care of them. Third, attract more new customers but not at a regular price, at a better price so that your profit margin is higher. அது பண்ணணும் அப்படின்னா நம்மளோட பர்சனல் பிராண்டிங்கை வந்து you have to keep increasing it. ஒரு தடவை பண்ணிட்டா பத்தாது. We have to do something continuously, and with all this very important, you should know how to use the artificial intelligence wherever applies. இதெல்லாம் கம்பைண்டாக இருக்கிற ஒருத்தரால தான் நல்ல ஹை ப்ராஃபிட்டாக சம்பாரிச்சுட்டே இருக்க முடியும். தட் இஸ் டெஃபினெட்லி பாசிபிள். கொஞ்சம் சேஞ்சஸ் தான் நீங்கள் வந்து you have to do from your side. You already have that capacity to make high profits. Problem is we are not doing all these things. Let us start doing. I hope you are ready to now increase your profits. எவ்வளோ பேர் அப்ளை பண்ண ரெடியாக இருக்கீங்க? Yes. Quickly, what is your best takeaway out of whatever I share? We can take 1 or 2 minutes. Quick sharing. உட்காந்தே பேசலாம். What was your best takeaway? Yeah. Authority marketing. Superb. Because there are other artists, but how do you position yourself one step upper? Very good. You're not telling it outside. Super. Very good. Where yaravadu? What was your best pricing power? Okay, super. Eliminating. Okay. Bundling the service. Very good. Super. Where yaravadu edavadhu idea? இது கத்துக்கிட்டேன், இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன். என்னங்க பண்ண போறோம்? பிரைசிங் பவர். கொஞ்சம் தைரியமா வந்து இல்லைங்க நான் இந்த பிரைஸ்க்கு பண்றது இல்லைங்க, இவ்வளவுதாங்க என்னோட பிரைஸ்ன்னு அந்த சொல்லக்கூடிய அந்த தைரியம்